ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா இது சனிக்கிழமை இவ்வளோ மொக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீசனும் போனதில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஜேக்கு எல்லோ கார்டு, எஃப்ஜேக்கு ரெட் கார்டு, குறும்படம் அது இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஒரு ஆதார் கார்டு கூட எடுத்தாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு ப்ரோமோவே மரண மொக்கையாக இருக்குது. ரெண்டாவது ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன அளவுக்கு வந்து செய்ய போகுதுன்னு தெரியல. ஆனால் நமக்கு கிடைத்த தகவலின்படி இன்னைக்கு அரங்கில் இருந்தவர்கள் பார்த்த வரைக்கும் சொன்ன விஷயம் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. எபிசோடில் ஒரு வெங்காயமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, வழக்கம் போல் ரெண்டு ரோஸ்ட்டு தான். அதுவும் சும்மா அப்படியே லைட்டாக துளிப்பாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரைக்கு பிக் பாஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரோஸ்ட்டு. அடுத்து நம்ம கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட்டு. அதாவது அவர் வந்து அந்த கேப்டன்சி கொண்டு இது ஆடினார்ல டாஸ்க்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் வழக்கம் போல் விஜய் சேதுபதிட்ட பேச முடியாமல் பப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி அவருடைய டியூப் லைட்டை வந்து பிடுங்கி விட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரெண்டு தான் நடந்திருக்கு. மற்றபடி இந்த மேட்ச் டாஸ்க் எப்படி போச்சு, இது போச்சு, அது போச்சு அப்படின்ற டிஸ்கஷன் தான். அது வந்து உங்களுக்கு தெளிவாக நான் வந்த பிறகு சனிக்கிழமை நிகழ்வுகளில் ஈவினிங் எவ்வளோ சீக்கிரம் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறேன். ஏன்னா வந்துருச்சு, முக்கால்வாசி வந்துருச்சு. பட் ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி இடி முழக்கத்தோட ஒரு இடி கனமழை பெய்யும் எதிர்பார்த்தோம். பார்த்தா வெயில் வீண் அடிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகி போச்சு. சரி, நியூஸ் கேட்டிங்களா இல்லையா? அப்போ இந்த பிக் பாஸ் ஷோக்கு இனிமேல் வர்றவங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா 18 வயசு மேலே உள்ளவங்களா இருக்கணும், நீங்கள் நல்ல தலைவை தெரிஞ்சவங்களா இருக்கணும், அதுக்கடுத்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பின்னாடி போக தெரிஞ்சனா இருக்கணும். நீங்கள் பையனாக இருந்தால் பொண்ணு பின்னாடி போகணும், பொண்ணாக இருந்தால் பையன் பின்னாடி போகணும். ஓகே, ஸோ ஆக மொத்தம் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாய்க்கிலேயே சண்டை போட தெரியணும். நீங்கள் நல்லவளாக வேஷம் போடக்கூடாது. முகச்சிரையை வந்து பார்த்தீங்கன்னா கெழுத்து விட்டு தொங்க விட வேண்டும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சத்தனம் இருக்கும். நீங்கள் ஒரு ஈத்திரை இல்லை வந்து புள்ளமோக்கு முள்ளமாழி இந்த மாதிரியான நோட்களை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் செய்ய வேண்டும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூராத்தையும் நீங்கள் பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் பிக் பாஸ் 9 தமிழுக்கு, அதாவது இப்போ இல்லை 10 தமிழுக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டாக போக முடியும். இந்த ஒரு சீசனுக்கு இப்படி ஒரு கண்டஸ்டண்ட்டாக போகிறதுக்கு வீட்டில் சும்மா விளக்க வச்சு உட்காந்துடலாம், விளக்க வந்து அணையாமல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். பார்த்தீங்களா, அரோராவை சேவ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சேவ் அந்த கான்செப்ட்லாம் இல்லை. இப்போது பிக் பாஸுங்கிறது தயிர் வடை மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பிரியாணி மாதிரி இருந்த பிக் பாஸை தயிர் வடைக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத என்னடா சாப்பிட்டு உண்மையில பூன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அரோராவை சேவ் பண்ணியிருக்காங்க. துஷாருக்கு ரோஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரோஸ்ட் இல்லை, அவன் பியூட்டியாக இருக்கான். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்ஸு, ஏன்னா எதுவுமே கேட்கல இந்த வாரம். அப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்குள்ளே போய் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படுப்போம் அப்படின்ற மாதிரி துஷார் இப்போ கொஞ்சம் விலகி இருக்கான். சண்டால ஜிருக்கி இப்போ இவன் வந்து சேவாய் உள்ளே போனான்னா துஷாரை வந்து பார்த்தீங்கன்னா இச்சித்தா என் கண்ணத்தில் இச்சித்தா கிடையாது, என் வாயில் தான் இச்சித்தா, கண்ட இடம் கடிச்சு வை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் ஆதிரை, ஐயோ நேற்று அந்த டாஸ்கில் பார்க்கணுமே, 2 பேரும் போகிறது என்ன, 2 பேரும் பார்த்துக்கிறது என்ன, நீங்கள் லவ் பண்ணுங்கடா சரிடா, அதுக்காக உங்கள் மூஞ்சில் 2 பார்க்க முடியல. அப்படியே 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 2 என்ன சொல்கிறது, அவள் என்னமோ இவ்வளோ பார்க்குற மாதிரி இவ்வளோ மிஸ் பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரியும் 2 பேரும் வந்து அப்படியே குதிக்கிறாங்க. இப்போ எதுவுமே கேட்கல அப்படிங்கிறப்ப எஃப்ஜியை பற்றி வார்னிங் கூட இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்டால் அதெல்லாம் கடையிலே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அரோராவை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறது சரி. அடுத்து கெமியாச்சும் வீடுலாம் கெமியும் காப்பாற்றிட்டாங்க. சரி, இந்த எஃப்ஜே அவனை எது காப்பாற்ற போகிறாங்க? அப்போ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வீட்டில் சுய ஒழுக்கத்துடன் கரெக்டாக பேசிய ஒருவர் தான் எலிமினேட் ஆகிறார் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கொண்டு தூக்கி போட்டேன். அது யார், எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது தான் நம்ம அப்சரா. ரைட்டு, சூப்பர் செலெக்ஷன்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? நிகழ்ச்சியோடைய தரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்குது. கீழே குனிது இல்லை, படுத்துருச்சு. கீழே குனிஞ்சா கூட பரவாயில்லையே, படுத்து விட்டது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை எலும்பி அப்படி நிற்க வைக்கணும்னா ஒரு ஒயில்டு கார்டு ஒரு 4 போடணும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அதுவும் ஒயில்டு கார்டில் விஜய் டெலிவிஷன் 4 கூடுங்கடா. நாங்கள் திவாகர் மாதிரி அப்படின்ற மாதிரி நான் ஒரே ஒரு வார்த்தை என்ன கேட்குறேன் அப்படின்னா, நாங்கள் சொன்னோம் காமனர் எடுங்க அப்படின்னு சொன்னது நாங்கள் தான். ஆனால் அதே நாங்கள் இப்போ வாயை திறந்து விஜய் டிவி கண்டஸ்டண்ட்டை நீங்கள் எடுங்க அப்படின்றத சொல்ல வச்சுருக்கீங்க. நல்லா இருக்கடா. சரி, வர்றவங்க விஜய் டிவி கண்டஸ்டண்ட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கப்புள் வராங்களா, யாரோ நிறைய கப்புள் சொல்கிறாங்க. விஜய் டிவிலேருந்து கல்யாணம் ஆகி போனால் ஏகப்பட்டவர் இருக்கான் போலையே, அதுலேருந்து ஒருத்தங்க உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 4 பேர், ஆலியா மனசா, சஞ்சீவ் கார்த்திக், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சஞ்சீவ் இருக்கார்ல அவர் வந்துட்டார். ஏற்கனவே அது கிடையாது, தீபக் கிடையாது, சிவரஞ்சனி அவர் விஜய் டிவியில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வேறு யாருங்க இருக்கா, ஹுசைன் மணிமேகலை, அப்புறம் வந்து இந்த அமித் பார்கவும் இன்னொருத்தவங்க அவங்க பேர் தெரியல எனக்கு. அதுக்கடுத்து
நம்ம இவர் பிரஜின் சாண்ட்ரா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. யார் வந்தாலும் சரி அந்த ஷோவை கொஞ்சம் தூக்கி நிறுத்துங்கப்பா, முடியலப்பா, எங்களை காப்பாற்றி விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.